தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை எதிர்த்து அவ்வப்போது போராட்டங்கள் வெடிப்பது வழக்கம். இதற்கிடையே வடமாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டில் பிழைப்பிற்காக வருவோரையும் வரவேற்பது தமிழர்களின் வழக்கம். எல்லாம் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வெளி மாநிலங்களில் சென்று வேலை பார்ப்பதற்கு ஆங்கிலம் தெரிய வேண்டும், இந்தி தெரிய வேண்டும் என நிபந்தனைகள் வகுக்கப்படும் போது தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு வரும் வடமாநிலத்தவர்கள் தமிழ் வேண்டாம், ஆங்கிலத்தை கூட கற்றுக்கொள்ள வேண்டாமா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் டிக்கெட் வழங்கப்படும் கவுண்டரில் வேலை செய்து வருகிறார் சென்ட்குமார். வடமாநிலத்தை சேர்ந்த இவருக்கு இந்தி சரளமாக பேச தெரியுமாம், ஆங்கிலம் ஓரளவு, தமிழ் மொழியை சுமாராகவும் பேச தெரியுமாம். ஆனால் தட்டச்சு என வந்துவிட்டால் ஆங்கிலத்தில் எழுத்துக்களை தேடி அடிப்பதற்கே விரல்கள் நடுக்கம் கொடுத்து விடுமாம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியன்று சுமார் 20க்கும் மேற்பட்டோர் மறுநாள் பயணத்திற்காக தட்கல் டிக்கெட் எடுப்பதற்கு காத்திருந்தனர். அப்போது சரியாக 11 மணி அளவில் பயணிகளிடம் விவரங்களை கேட்ட சென்ட்குமார் ஆற அமர எழுத்துக்களை தேடி தேடி அடித்ததில் ஒருவருக்குமே டிக்கெட் கிடைக்காமல் போனது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் தமிழ் மொழியை புரிந்து கொள்ள முடியாமலும் ஆங்கிலத்திலும் புலமை இல்லாமலும் வெறும் இந்தி மட்டுமே தெரிந்த அதிகாரியை தமிழ்நாட்டில் பணியமர்த்தியது ஏன் என கேள்வி எழுப்பினர். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு நிற்காங்க, ரூம்ல இருந்து வெளியிலே வரமாட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. ஒரு 2வது நாள் 3வது நாளுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இதுல என்ன சார் இருக்கு? தக்கல்ல ஒரு 5 பேர் கூட அடிக்க தெரியாதா? ஒரு ஆளுக்கு 3 டைம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே ரயில்வே நிலையத்தில் தமிழ் மொழி தெரிந்த ஒருவர் இருந்தால் நிச்சயம் சரியான வேலை பார்ப்பார்களா என அங்கிருந்தவர்களுக்கு தோன்றியது. ஆனால் அங்குதான் பெரிய திருப்பம். சென்ட்குமார் அருகே உள்ளூரை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் அமர்ந்திருந்தும் எந்தவித சலனமும் இன்றி பொழுதை போக்கினார். அவசரமென அழைத்தும் உதவி செய்வதற்கு மறுத்த தமிழ் அதிகாரியின் அலட்சியமே அங்கிருந்த பயணிகளை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. அவங்க